ரெட்ரோ ரசிக நேயர்களுக்கு வணக்கம். அன்பான நேயர்களே, அதாவது வடிவேலு கூட காமெடியாக சொல்லுவாப்புல, அடைமொழி வச்சு வாழ்ந்தவன் அழிஞ்சதா சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி. அவர் சும்மா காமெடிக்கு சொல்லியிருப்பார். பட் இவங்க இந்த அடைமொழிக்கு தகுந்த மாதிரியே திரையுலகத்தில் வாழ்ந்து சாதித்து அந்த அடைமொழி என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு நம்ம பேசுவோம். முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, காக்கா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்கிறேனே, தேவர் மகன் படம் பார்த்தீங்களா, உலகநாயகன் கமலஹாசன் எடுத்தாப்புல தேவர் மகன். அதில் நடிகர் திலகம் சிவாஜிக்கு தம்பியாக வருவார். காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு ஊனமுற்றார் மாதிரி காமிப்பாப்புல. அதில் அவருக்கு அந்த காக்கா அப்படின்னு இந்த அடைமொழி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனோகரா படத்தில் பார்த்திங்கன்னா, சந்தேகம் இல்லைன்னு பாட்டு பாடுவார். காக்கா கருப்பு சந்தேகம் இல்லை, ஒவ்வொன்றும் எதுவுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி அந்த நாடகத்தில் அவர் ஏற்று நடித்த பாத்திரங்கள் எல்லாமே அந்த பாத்திரங்கள் அடிப்படையில் அவருக்கு அந்த காக்கான்ற அடைமொழி அப்படியே நின்றுச்சு. காக்கா ராதாகிருஷ்ணன் பழமையான நடிகர், நிறையா நடிச்சிருக்கார். மனோகராவில் வருவார். மனோகரா, அதே மாதிரி சொன்ன பார்த்திங்களா, தேவர் மகன், கடைசியாக நடித்த தேவர் மகன், நிறையா படங்கள், அதாவது வந்தாலே மகராசி, நிறையா ஜென்ரேஷன் கேப் இல்லாமல் வரிசையாக நடிச்சிட்டு வந்தார். அவருக்கு அந்த காக்கா ராதாகிருஷ்ணன் அந்த அடைமொழி வந்துச்சு.